ஏண்டா ஒரு நாட்டு மன்னனுக்கு என்ன ஆச்சு? என்ன காகாணி கலகா நாட்டு விட்டு வச்சிருந்தேன். காகாணி கலகா நாட்டு விட்டியா? ஆமாங்க. மூதேவி கலகா நாத்து விட்டான் எடுத்து நேரம் நீ பார்த்த. ஏய் என்னடாச்சு? காட்டு பண்ணி வந்து நோண்டி பிடிச்சு. காட்டு பண்ணி வந்து நோண்டி விட்டுதா? அதனால இருடா ஏய் நீங்கள் இட்ட பயிர்களை காட்டு மிருகங்கள் பயிர் நாசம் செய்து விட்டன. அதனால நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. நாட்டை விட்டா போறீங்க ஐயா? அப்படியா அப்படியா? அதனால நாங்க முன்ன தேடி வந்துக்கிறோம். ஏய் குடும்பத்தை பாருங்க, உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை நாட்டு மன்னன் ஆறுக்கின்றேன் என்று சொன்னால் எனக்கு தெரியும். எனக்கு தாங்க வந்துக்கிறோம். அப்படியா? கண்டிப்பா தீர்த்து வைக்கிறேன். இந்த வருடம் முழுக்க நீங்க வரி பணத்தை கேட்பீங்க இல்லையா? ஆமாண்டா. அந்த வரி பணத்தை தள்ளுபடி ஏண்டா வரி பணத்தை மூஞ்ச பச்ச தள்ளுபடி பண்ணணும். தள்ளுபடி செய்ய வேண்டும். ஏய் இன்று முதற்கொண்டு எனக்கு செலுத்த வேண்டிய கப்ப பணத்தை இந்த வருடம் முழுக்க செலுத்த வேண்டும். போதுமா? பாத்தியாடா, மன்னருக்கு இறக்குற கொண்டா இறக்குற. அவருக்கு நல்ல இறக்குற கொண்டா இல்லடா, எனக்கு இறக்குற குணம் இல்ல. காஞ்சிபுரத்து பஸ் ஸ்டாண்ட்ல பொறுக்கிற குணம் எனக்கு. மூஞ்ச பச்சை மூதேவிகளா இறக்க குணம். சரி, உங்களுக்கு தேவையான அத்தனை உதவி செய்து விட்டு புறப்படுங்க. இந்த வருடம் முழுக்க நீங்க வரி பணம் வேணாம்னு சொல்லிட்டீங்க, மிக்க சந்தோஷப்படுறோம். ஆமாண்டா. இருந்தாலும் அடுத்த முறை நாங்க பயிரத்துக்கு எங்க வந்து விதை நெல் இல்லை. அதனால ஊவேரி கொடுத்துட்டாங்க. ஐயா கர்ணபிரபுவே, கர்ணபிரபுவே. என்னடா கர்ணபிரபு? ஐயா அந்த வரியை கொடுத்தீங்கன்னா திரும்ப விட்டுப்பா ஐயா. என்ன மூதேவி? அடுத்த ஆண்டு பயிர்களுக்கு உங்களுக்கு விதைகள் வேண்டும். இதோப்பா என்னோட நெருக்கத்தை திறந்து விடுகிறேன். உங்களுக்கு தேவை என்ன விதைகள் எடுத்து சென்று நல்ல முறை பயிர்த்து சந்தோஷமா நான் சொன்னேன்ல, நம்ம எடிமா கர்ணபிரபுடைய குடும்பங்களே சற்று இப்படி வாருங்க. ஏய் உங்களுக்கு தேவையான அத்தனை உதவி நான் செய்துவிட்டேன். ஆனால் எனக்காக குடிமக்களாக நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டாம். என்ன உதவி செய்ய நான் சொல்லி போய் நீங்கள் சொன்னீர்களே நாட்டுக்குள் வந்து கொடிய மிருகங்கள் ஊதிவிட்டது என்று. அதனால அந்த மிருகங்களை அழிக்க வேண்டும். இப்போதே வீட்டுக்கு புறப்பட்டு என்னோட வர வேண்டும். வருகிறார்கள். கேட்டி அம்மனோட சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு ஊடு வருமாடா பையா. ஏமாந்தா வாங்கி போலான்னு பாக்குறேன். ஏய் ஊடு வேணுமா உங்களுக்கு? அவன் சொல்றான் இதமா. சரி ஆகட்டும். ஊட்டு போறாங்க. ஒரு மட்டும் கொடுக்குறாங்க. அட நின்றன். அட முருகன். அட எங்கன் அவன் போய்ட்டான். அப்படியே தருவன் போய்ட்டான். அப்படியே வில்சன் வந்துட்டான். கனவலி எங்க? கனவலி இது சாதாரண கனி கிடையாது. ஆண்டவன் அருளா நமக்கு கிடைத்த கனி. அப்படியா? இந்த கனியை 48 நாட்கள் பூஜை வைத்து நீ புசித்தா என்றால் நமக்கு மயிலை பிறக்கும் என்று ஆண்டவனை குறிக்கின்றான். அப்படியா? இன்று முதற்கொண்டு விரதத்தை நீ ஆரம்பித்து விடு. அப்படியா? நான் காட்டுக்கு சென்று வேட்டையாடி விட்டு மக்கள் குறையை தீர்த்து விட்டு பிறகு வருகிறேன். அப்படியே ஆகட்டும். நாம் அனைவரும் ஒன்று கூடி அந்த கொடிய மிருகங்களை வேட்டையாட வேண்டும். அப்படியா? எப்ப தெரியுமா? வேட்டையாடிடுவே. அதனால எனக்கு இப்ப தண்ணி ஓடும். மரியாதை கட்டுப்படும். 4 மணி நேரத்துக்கு முன்னாடி குத்துற மாட்டேன் தண்ணி உனக்கு. நீ எந்த தண்ணி சொல்ற? அட படுப்பாதி. காட்டு குத்துட்டா. கம்மிட்டியா ஏன் வந்தன தண்ணிலே இருக்கா. ஏய் கவலைப்படாத. உள்ள பிளாக் வைக்கறாங்களா? வாங்கி ஆளுக்கு பாத்து படி சாப்பிடலாம். நான் அந்த தண்ணியடா சொன்னேன். ஆல்ரெடி ரொம்ப தண்ணி ஏறி போயிடுறாங்க. டேய் அது இல்லடா. நடந்து காலெல்லாம் நோவுது. தண்ணி தாகமா இருக்குது. தண்ணி வேணும்னு கட்டு. நீ அந்த தண்ணிக்கு போற. குடிக்கிற தண்ணி சொல்றியா? தண்ணி ஏறி போய் ரொம்ப தாகமா இருக்குது. நடந்து. ஏய் அடந்து வரும் காலகத்தில்
உங்களுக்கோ தண்ணீர் தாகம் அதிகமாகிவிட்டது. ஆகையால் இதோ பார்த்த ஒத்தையடி பாதை போகுமா? இந்த பாதை வழியாக சென்றால் நம்முடைய நாடு கிடங்கு வந்துவிடும். அங்கே சென்று நீர் அறிவிட்டு வேறு செல்ல விட்டு புறப்படுங்க. வாங்கடா தண்ணி சாப்பிடலாம். என்னடா நாங்க நாட்டுக்கு போறோம். ஆமாடா. மகாராணி அம்மா மன்னர் எங்கன்னு கேட்டா நீங்க என்ன மாதிரி சொல்றது? மன்னர் எங்கே என்று கேட்டார். மன்னர் வேட்டையாடி விட்டு பின் தொடர்ந்து வந்து இருக்கின்றார். அகட்ட புறப்படு. வேட்டையாடி வந்து 3 திசைகளை வேட்டையாடி விட்டு இருப்பது ஒரு திசை. அந்த திசைக்கு செல்லும்போது குடிமக்களுக்கு கால்வழி காலம் நடத்தி விட்டார்கள். ஆனால் ஒரு நாட்டு மன்னராகிய அந்த புறத்துக்கு சென்று வேட்டையாடிக்கு பிறகுதான் செல்ல வேண்டும். இருந்தாலும் எனக்கும் தாகம் அதிகமாகிவிட்டது. அதோ இருக்கும் குளக்கரைக்கு சென்று நீர் அறிந்துவிட்டு பிறகு செல்ல வேண்டும். வேட்டையாட வருகின்றேன். இதே நாட்டில் தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கார்ச்சிலை என்ற பெயரோடு சிறு சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். எனக்கு முன்பதாக வரக்கூடிய டாபர கணவன் மறி கொழுந்தே
எனக்கு முன்னால வந்தால அவளை சின்ன யாரும் ஒரு ஏழப்பட்ட குடும்பம் தானே சரி என்கிட்ட வாங்கோ 6 மாசம் கொண்டு வரும் இருக்குதே இல்லையா அவளை எங்க இருக்கா தெரியல வந்த உடனே எவ்வளவு பணம் சம்பாரிச்சா எவ்வளவு நாள் இருக்கா தெரியல அடியே மாமே வந்ததுல இருந்து இந்த ஊர்ல நானும் பாக்குறேன் ஒரே ஒரு கிராக்கி கூட வர மாட்டேது என் தூம உன்ன மாதிரி ஒரு ஆண்டை எனக்கு ஆட்டுனானா அப்படி ஆர்லிவாதி ஆச்சு வச்சிருப்பேன் எந்த சக்காத்திரி அவனை வச்சு குத்தம் நத்துறோம் இந்த ஊர்ல அது போடி ஏண்டி அவங்கள வெறுத்து பேசுற பின்ன அவங்கள பாரு வந்துக்கிறேன் என் மான டென்ஷன் ஆயிட்டு எத்து உள்ள விட்டனா பாடல 6 மாசம் அவன் வெளியே வரத்து ஜாக்கிரதை எனக்கு ஊத்து நானு எனக்கு 6 மாசம் ஏண்டா வாடா டாபரே ஆமா ஏண்டா இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் ஒரே ஒரு கிராக் கூட வரல சைலண்ட் ஏமா உனக்கு விஷயம் தெரியாதுமா உனக்கு இந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை கூட வரல 5 ரூபாய் 10 ரூபாய் கடன் சொல்லிட்டு போறானுங்க ஏன் அடுப்புல போன தாண்டா தூங்குது பொட்ட உனக்கு எல்லாம் அழகா பாத்துக்கிட்டு இருக்கும் ஆமா இந்த பக்கம் 20 பேர் இருக்கிறாங்க இந்த பக்கம் 20 பேர் இருக்காங்க 25 100க்கு 100 நல்லா தாண்டா அந்த மேத்த வீட்டுல கறி கோயம் போட்டாங்க நல்லா தாண்டா துண்ண சத்தமா தான் பேச அது வெறி ஜனம் உட்காந்து கேட்க தேவை சத்தமா பேசு கேக்குதாமா கேக்கல தானே சத்தமா பேசு அங்க இல்லம்மா அவள் தான் வரும் வேற வழி கிடையாது முன்ன போன 5 வாய் வளர்க்க சொன்னா வேற ஒண்ணத்தை வளர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பேசு ஒரு நாள் முன்ன 5-10 போன கம்பெனி ஓனர் பொட்டை வந்தா அது போனா போட்டோம் ஒரு ரேட்டு சொல்றீ ரேட்டு சொன்னா வருவாங்களா என்ன மாதிரி கிட்ட ஏது வருது யாரு அவர் எவ்வளவு அழகா இருக்கிறாரு அவரை பத்தி உனக்கு தெரியுமா உனக்கு அடி தேவையா பட்டு புடிச்சு மாட்டிக்கிறாரு அவரு கூட பரவாயில்லடா என்னடா டெலிவரி 100 வருஷத்து ஆமா மறிக்கிற அவரு எவ்வளவு அழகா இருக்கிறாரு ரேட்டு சொல்ற ஓடிவா பட்டு போட
2000. 2000. உள்ளி ஜாக்கெட் தொட்டா 3000. 3000. உள்ள இருக்கக்கூடிய மாதுளம்பழம் 4000. வட்ட பாவாடை பாக்கெட் 5000. 5000. உள்ள இருக்கக்கூடிய வட்ட தோசை 6000. ஆமா. ஏன் வரியா? வந்தாலும் வந்து பாவம் சுகரு டிராவல சோறு ஏத்தணும் போட்டு இருப்போம். பட்னியாவை போட்டு இவர் பாத்துக்க மாட்டேங்குது. பட்னியா போட்டு வச்சுட்டு சாப்பிடுறியா? நீ சாப்பிடுப்பா தோசை. ஸ்பெஷல் தோசை சும்மா எண்ணெய் ஊத்தி வாழ தீஞ்சு போய்க்குதா? போட்டியா சாப்பிடலாம். ஏய் சாப்பிடுறாரா சொல்றேன் சொல்லிட்டேன். மூஞ்சி வேற சேவிறாரா? ஹலோ மைக் டெஸ்டிங் 1. நாட்டுக்கு நாடு எந்நாடு பொன்னாடாக விளங்கக்கூடிய நீர் வளம் நில வளம் கோவளம் கொடிவளம் என்று சொல்லக்கூடிய அத்தனை வளமும் பொருந்திருக்கக்கூடிய இன்னும் வெள்ளூர் தாய் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், இந்நாள் ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு கவுன்சிலர்கள், நாடாளுமன்றர்கள், கோவில் பூசாரிகள், ஆலய நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள், இளைஞர் நற்பணி மன்றம், மகளிர் சுய உதவி குழுக்கள், கிராம பொதுமக்கள், இன்னும் ஆண்டு மனிதருக்கக்கூடிய படவிட்டால் என்று சொல்லக்கூடிய அத்தனை தாயாருடைய குடும்பத்தார் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய மேல்கோட்டை பக்கம் ஜீவா நாடகத்தினை பாராட்டி கிராம பணம் என்று சொல்லக்கூடிய பகுதி பணமாக ரூபாய் 200 வழங்கியிருக்கின்றோம். அன்னாரது கிராமமானது ஆல்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் கொழுப்பு சித்தி என்று 16 செல்வங்கள் பெற்று எந்த ஒரு குறையும் நேராமல் அந்த படவிட்டமான அருள் பெற்று எந்த ஒரு குறையும் இல்லாமல் நன்மை வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். சேர்ந்தேன். அதே போன்று சற்று நேரத்துக்கு முன்பதாக தலையிலே கரகத்தினை வைத்தாடிய பிள்ளையினை பாராட்டி கரக பைசாவாக ரூபாய் 100 வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அன்னாரது கிரகமானது அம்மனுடைய திருச்சடையானது எத்தனை போல் வளர்ந்து கொண்டே செல்கின்றதோ அத்தனை போல் மென்மேலும் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஜெயம். அதே போன்று அம்மா மாண்டு மடிந்தாயம்மா இந்த மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகம் சென்றிருக்கின்றார் படவிட்டால் என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியார். அவர் மாண்டு வளர்ந்து விட்டால் என்று எத்தனையோ கடவுள்கள் எத்தனையோ கிராமத்திலே இருக்கின்றது. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு நாள் திருவிழா என்று சொல்லக்கூடிய திருவிழாவை ஏற்படுத்தி அன்று கண்விழித்தால் அம்மனுடைய அருளானது நம்முடைய கிரகத்திலே பூர்ணமாக கிடைக்கும் என்பதற்காக திருவிழாவினை வைத்தார்கள். அதே போன்று இன்னும் மாண்டு மனிதர் இருக்கக்கூடிய படவிட்டால் என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியாருக்கும் அவர் மாண்டு மனித விட்டாலும் அவரும் கடவுளை ஒருவராக திகழக்கூடியவர். அவருக்காக ஒரு இரவு கண்பிடிக்க வேண்டும். நாளைக்கு இதே நேரத்துல இங்க வந்தா இவ்வளவு பேர் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. எதற்காக இன்னைக்கு இவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க? ஏன்னு கேட்டா சாலோக சாயிஷ நன்காவை சேர்த்தனால இன்று கண்ணு விழித்தால் அனைவருக்கும் நல்லது, சேர்ந்தவர்களுக்கும் புண்ணியம். அப்படி 4ஆம் பதவி முத்தி மோட்சம் அடைய வேண்டும் என்று இன்னும் படவெட்டால் அவருடைய மகனாக திகழக்கூடியவர் எஸ் சங்கர், எஸ் ஆனந்தன், மகளாக திகழக்கூடியவர் கே லதா, இன்னும் பேத்தியாக திகழக்கூடியவர்கள் பாக்கியா பிரியா, இன்னும் பேரன்களாக திகழக்கூடியவர் பாரத் பிரேம் விஜய் நவீன் சேது என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியார்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய மேலோட்டி வாக்கம் ஜீவா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 1000 வாரி வழங்கி இருக்கின்றார்கள். அன்னாருடைய கிரகமானது எந்த ஒரு குறையும் நேராமல் நன்முறையிலே வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று அம்மாவுக்காக இன்று இரவு இந்த புனிதமான மேடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காவியமோ மனைவி கொடுத்த சாபம், மனைவி கொடுத்த சாபம் என்று சொல்லக்கூடிய நாவல் கதை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் ஏதாவது குற்றங்குறைகள் இருந்தால், தங்கள் வீட்டிலே குழந்தைகள் தவறு எடுத்தால் எத்தனை போல் மன்னிப்பீர்களோ அத்தனை போல் எங்களையும் எங்களுடைய நாடக நடிகர்களை மன்னிக்க வேண்டும் என்று இருக்கரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றோம். ஜெயம் மாமா தாண்டம் புக் பண்ணிட்டுக்கிறேன். ஏண்டா நாட்டிலே இருப்பது 4 திசை, 4 திசையிலே 3 திசைக்கு அனுமதி கிடையாது. இருப்பது ஒரே ஒரு திசை, மன்னர் உத்தரவு.
இந்த ஒரே ஒரு திசையிலும் இருப்பதோ அடர்ந்த காடு. இந்த காட்டிலே எந்த ஒரு ஆடவர் வந்தாலும் சரி, அவரிடத்துல இருக்கக்கூடிய காசு பணத்தினை பறிக்கணும். எந்த ஆம்பளை வரான்னு பாரு, அவங்கிட்ட வந்து கொடுங்க. எனக்கும் தாகம் இருக்கிறது. அதோ இருக்கும் குளக்கலுக்கு சென்று நீர் அறிந்து விட்டு செலுத்த வேண்டும் வருகின்றேன். நீ ஓதி பார்த்தான உதவி வரமே எதே வருவது ஒரு ஆன்ம தெரியாம பேசுற யாரடி நீ? ஏன் ஒரு பொம்பளை வராங்க மேன சில அமைச்சிட்டு பேசுறீங்களா? யாரு நீங்க? ஹூ ஆர் யூ? எனக்கு ஹூ ஆர் யூ? ஏய், நான் யாரு தெரியவில்லையா? தெரியவில்லையே. இந்நாட்டை ஆளக்கூடிய மன்னவன். என்னுடைய பெயரோ கனகேஸ்வரன். வணக்கம். வணக்கம் என்பது எப்படி அற்புதமான வார்த்தை. அது என்னடி தப்பா எடுத்துக்காதீங்க. வணக்கத்தை பிரிச்சு சொல்லி பாருங்க. எப்படி? வந்து பாடுறாங்க. ஏய், நாளைக்கு ஸ்கூல் போனீங்கன்னாக்கா உங்க டீச்சர் போய் வா நக்கும். இல்லங்க, தமிழ்ல எந்த ஒரு வார்த்தையை பிரிச்சு சொன்னா பொருள் மாறிவிடும். அப்படியா? வா இணக்கம் கொள்வோம் என்பதற்காகத்தான் வணக்கத்தினை பிரிச்சு சொல்லுங்க. வா இணக்கம் கொள்வோம். அடடா, வணக்கத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறதா? இவ்வளவு அழகாக பேசுகிறாங்க. தன்ன தனிமையில் அடர்ந்து வரும் கானகத்தில் இங்கு உனக்கு என்ன வேலை? நீ யார்? உனக்கு பேர் என்ன? நானும் இதே நாட்டை சேர்ந்தவள் தான். ஏழ்மை குடியில் பெண்ணாக பிறந்தவள். பிறந்தவுடனே தாய் தந்தையர் இருவருமே மாண்டு படுத்து விட்டனர். அதனால் இந்த கானகத்தில் இருக்கக்கூடிய விறகு சுள்ளிகளை பொறுக்க என்னுடைய வயிற்று ஜீவனை காப்பாற்றிக் கொண்டு வருகின்றேன். அப்படியா? என்னுடைய பேரோ கச்சிலை. கச்சிலை, நீ ஒரு பருவ வந்த மங்கை. அடர்ந்து வரும் கானகத்தில் கொடிய மிருகம் நேரமாக்கி விட்டது. பொழுதோ சாய்ந்து விட்டது. ஆகையால் நேரத்தோடு விறகு சுள்ளியை பொறுக்கிக் கொண்டு நீ வீட்டுக்கு செல். எனக்கும் வேலை இருக்கிறது. நானும் இருங்க. என்ன? ஒரு நாட்டு மன்னவருடைய கடமை என்னவென்று தெரியுமா? என்ன? நாட்டு மக்களுடைய குறை தீர்ப்பதுதான் நாட்டு மன்னவருடைய கடமை. உண்மைதான். நீங்கள் இந்நாட்டுக்கு மன்னவர். உண்மைதான். எனக்கு மிகப்பெரிய குறை நேர்ந்து விட்டது. என்ன? உனக்கு குறையா? அந்த குறையை தீர்த்து விட்டு இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள். பெண்ணே, உனக்கு என்ன ஒரு குறையாக இருந்தால் நாட்டு மன்ன நாளுக்கின்றேன். என்னிடம் சொன்னால் நான் தீர்த்து வைக்கிறேன். நிச்சயமாக சத்தியமாக தீர்த்து வைக்கிறேன். என்னை கட்டி எடுத்து ஒரே ஒரு மொத்தத்தை கொடுக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு எத்தனையோ குறைகள் உள்ளது. ஆனால் ஒரு ஆடவனை பார்த்து கட்டி அணைக்க வேண்டும், முத்தம் கொடுக்க வருகிறாயே. ஆமா மாமா. மாமா? ஏய், என்ன சொல்ற? ஒரே ஒரு வாட்டி கட்டி எனக்கு முத்தத்தினை கொடுங்க. இந்த இடத்துல நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஏய் பெண்ணே, ஒரு காலம் முடியாது. மாமா நாளன தாம சற்று நேரத்துக்கு முன்பு நான் உரைத்தேன், நீ ஒரு நல்ல குடும்பத்தை பிறந்திருப்பா என்று. இப்படி அவதூறாக பேசுகிறாய். நீ யார்? உனக்கு என்ன? ஏன் நல்ல குடும்பத்துல பொம்பளை பிறந்தவங்க கட்டி பிடிக்க மாட்டாலும் முத்தம் தர மாட்டாளுங்களா? ஒரு காலம் முடியாது. என்ன முடியாது? சொக்கலக்கா சொலக்கா மக்களக்கா மலக்கா. சொக்கலக்கா சொலக்கா மக்களக்கா மலக்கா. என்னது சொல்றாய்வா? கிளி கிளி பிலிபிலி. என்னது? கிளி கிளி பிலிபிலியா? ஆமா. ஏய், என்ன சொல்ற? ஒன்றும் புரியவில்லை. கிக்கியா மிக்கியா. கிக்கியா மிக்கியாவா? டிங் டாங். அடிப்பாவி. டப்பாங் டப்பாங். எனக்கு புரிஞ்சது. நீ ஒரு மணியாட்டி கொடுதானே? டப்பாங் டப்பாங். இந்த காலத்தில் பெண்கள் உழைப்பது என்ன பற்றி புரியவில்லை. என்ன சொல்ற தெரியவில்லை. ஒரே ஒரு முத்தங்க. ஒரே ஒரு முத்தம். ஆமா. முடியாது முடியாது முடியாது. மாமா சொல்றியா?
ஏய் பெண்ணே, எத்தனை ஒரு கேட்டாலும் உன்னை கட்சி அழைக்க முடியாது, முத்தத்தை தர முடியாது. இந்த இடத்தை விட்டு உன்னால் போக முடியாது. முடியவே முடியாதுங்க. என்ன ஒரு ஆணவத்தை பார்த்த ஆணவத்தை கட்சி அழைக்க வேண்டுமா, முத்தத்தை கொடுக்க வேண்டுமா? என்னடி நீங்க இங்க அச்சாடியே இவ்வளோ எசவா இருக்கு அப்படின்னா? அப்ப அங்க எங்கடி? ஏய் வாடா, எவ்வளவு நேரம் தெரிஞ்சுப்பாங்க வா. ஏய், என்ன வாடா, ஆத்துக்கு போலாம் வா. ஆத்துக்கு போலாமா? அடி பாவி, வந்த வழி ஃபுல்லா தண்ணியா போய் கிடக்குது. நான் போய் ஆத்துக்கு கூப்பிடுறேன். என்னடி சொல்ற? வா, எங்கன போலாம் வா. வாய் வர வாடா. ஐயோ, ஏய், என்னாச்சு உனக்கு? 2024 காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறி போயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க ஆம்பளைங்க தான் ரேப் பண்ணுவீங்களா? அதனால பொம்பளைங்க நாங்க இறக்கிறோம், ஆம்பளைங்க ரேப் பண்ணுறோம். வா. பொம்பளைங்க இறங்கி ஆம்பளை ரேப் பண்ண போறீங்களா? ஏற்கனவே நாடு குட்டுசாரா போய் கிடக்கு. இதுல நீங்க இறங்கி எங்க ரேப் பண்ணீங்க? நாசமா போகுது. நம்மளுக்கு தேவைன்னா என்ன சொல்ற? ஏய், என்ன வார்த்தையில புரியவில்லை. இல்லன்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி புள்ளிங்க ஸ்டைல் கூட வரமா. புள்ளைங்க செயலுக்கு வர போறியா? ஆமா. எப்படி வர போற? வா நூக்கா வா லைக்கா. பாட்டை கூட நான் எப்படின்னா கேட்டு மன்னிச்சிடுவேன். உன் பொசிஷனுக்கு இருப்பாரு. காவாயில வா, மோட்டு மேல வான்றியே. வயசுல காவாயில வர, மோட்டு மேல வரவாளா நானு? ஏய், ஒரு நாட்டு மகனுக்கு என்ன மரியாதை? இல்லன்னா புள்ளிங்க ஸ்டைலுக்கு வா. எப்படி? ரத்த கொதிப்பு வாங்க. உண்மைதாண்டி. மைக்கு புடி மங்கனே செருப்பலை. செருப்பாடி. இந்த காலத்துல பாட்டு அதுவும் உனக்கு கரெக்டா இருக்குது பாட்டு. 50 வயசுக்கு மேல வர ரத்த கொதிப்பு உன்னை பார்த்தா 16 வயசுல எனக்கு ரத்த கொதிப்பு வந்துடும். என்ன விட்டு நேரம் வேலை செய்திருப்பேன். ஆமா ஆமா. லைட் புடிய சிரிப்படியா. என்னடி கைது? வேண்டாம் பிடிவாதம். என்ன ஒரு ஆணவத்தை பார்த்தாயா? மாமா என்ன ஒரே ஒரு முத்தங்க. முடியாது. ஆ, என்ன முடியாதுன்னா முடியாதா? ஏய், ஒரே ஒரு முத்தத்தினை கொடுத்தா நீங்களும் நான் சந்தோஷமா இருக்கலாங்க. நீ ஆணவக்காரி, அகம்பாவம் கொண்டவளே. மாமா என்ன கட்டி புடி கண்ணால கட்டி பூடிடா அண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா. பெண் என்று பார்த்தேன், ஆனால் உன் பேயாட்டம் விளங்கவில்லை. உன்னை இந்த இடத்தை விட்டு எப்படி செல்ல வைக்கிறேன் பாடி. அது ஆணவக்காரி, அகம்பாவம். ஆணவக்காரி, முத்தம் வேண்டுமா? முத்தம் சரி, வந்த பெண்ணை சென்றுவிட்டார். சத்தியை ஓய்விட்டு விட்டு பிறகு செல்ல வேண்டும். கரியானு தெரியுது மூஞ்சி. எப்பொழுது என்னை கை தொட்டு அடித்து
விட்டேன். தராம வச்சுட்டேன். டேய் கம்முனுடா கோபாலே. எப்படி நீ கை தொட்டு அடித்து விட்டாயோ நான் யார் என்று தெரியாமல் என் மீது கை வைத்து விட்டான். டேய் 2 மணி ஆகும். 2 மணிக்கா கை தர்றான். அவன் என்ன பாதியில இருக்கறா? 2 மணி ஆக போகுது, 3 மணி ஆக போகுது. அவன் என்ன அடிச்சுங்கிறான ஒரு வார்த்தை அவனா கேட்டீங்களா? கேட்க மாட்டாளுங்க. நீ எதனா பேசி பாரு, உங்க வீட்டுக்காரனே தள்ளி முடுவான். எப்பொழுது இவன் கை தொட்டு அடித்து விட்டானோ நான் யார் என்று தெரியாமல் என் மீது கை வைத்து விட்டான். டேய் முன்னாடி தூங்கிங்கிறான். டேய் என் மேல நீ யாரு தெரியாம கை வச்சுட்ட. எங்க ஆயா ஒரு தேவடியா, அதே வழியில வந்த எங்க அம்மா ஒரு தேவடியா, அதே வழியில வந்த நான் ஒரு தேவடியா. ஊர் சோறு கொஞ்சமா தூங்கணும். ஊர் சோறு ஓசில வச்சு சொட்டு வச்சுக்கிறீங்க. வயிறு பாரு முன்னாடி வண்ணா ஜாலு மாதிரி வந்துட்டு போகுது. விநாயகர் சதுர்த்தி போயிடுச்சுன்னு மட்டும் நினைக்காத. அடுத்த வருஷத்துக்கு புக் பண்ணிக்கிறாங்க. நான் ஒண்ணு தலை மட்டும் இருக்காதுமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 40 வருஷமா இருக்குது. எப்ப இது காரியம்? அதுதான் முன்னாடி இப்படி வருதுன்னு பார்த்தா கீ ஒரு 4 கிலோ ஆடின்னு வந்து பாருங்க. ஏன்டா 40 லட்சம் 50 லட்சம் கம்பெனி காட்டுறீங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய் குத்து அதை ஆபரேஷன் பண்ணி வரக்கூடாது. நீ வரத்து மாதிரி அதாண்டா ஒருத்தர் அத்துப்படியே எடுத்துன்னு பாக்குறேன். நான் இருக்க மாட்டேன். ஐயோ இது வேற எம்ஜிஆர் நினைப்பு மனசுல. கண்ணாடி கண்ணாடி வேற. அவன் நச்சுந்தான். அப்ப வந்து கேட்கத்தான்றா சொட்டேன். அவன் கை மச்சானா கையில காட்டிருக்கலாம், கால் மச்சா கால் மச்சான்னு சொல்லலாம். நான் சூத்து மச்சான் என்னடி உனக்கு? 4 கம்பெனி வழி தெரியாதுன்னா ஏதோ எங்களால முடிஞ்சவரை நாங்க கேட்டு வாயில கட்டா கூட இப்ப வாய் உள்ள குழந்தைங்க போயிடுச்சுக்கோம். மேல என்ன பண்ணா அது ஏதோ அந்த கூட்டுரோட காசப்பா கிட்ட வந்து எப்பா நாங்க வழி கேட்டுக்கிறோம்பா. இல்ல ஊருக்காரங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அமைச்சுக்கிறாங்க லொகேஷன். சரியாப்பா கேளியப்பா. ஊர் பேரு பில்லூர்ன்றது கூட சொல்ல மாட்டான் சொட்டேன். இதுதான் நானாவது போய் கேக்குறேன். ஊர் பேர் சொல்றேன். வாட்ஸ்அப்ல லொகேஷன் அமைச்சுட்டாங்க. சரி வேனை விட்டு கீழே போய் நின்னவன் நான் கேட்டிருக்கேன். எப்பா பில்லூருக்கு எப்படி போனோம் அப்படின்னு கேட்டு அவன் ஊருக்கு சொல்லி இருப்பான். லொகேஷன் எடுத்துன்னு வந்து கையில வச்சுக்கின்னு அந்த வாட்ஸ்அப்ல லொகேஷனுக்கு எப்படி போனோம் அவன் போன் உள்ள போடான்றான். அட சொட்ட பில்லூருக்கு எப்படி போனோம்னு கேக்கண்டா, லொகேஷனுக்கு எப்படி போனோம்னு கேக்குறாங்க. உனக்கு தான் தெரியல வாட்ஸ்அப் தெரியலன்னு கேக்குறேன். அவன் மூஞ்சி பாரு. அவனுக்கு யாரா புது வீடு கட்டினீங்கன்னா அவன் ஜோத்துல குச்சி சொல்லி பிச்சு பொம்மை மாதிரியாக்குறான் பாரு ஆளு. எப்ப வெடிக்குமோ ஆண்டவா. கிறிஸ்துமஸ்குள்ள வச்சுனுண்டா கம்பெனி பேரு. அதுக்கப்புறம் மாத்திடுவான். அவன் அடித்து விட்டான். எப்பொழுது இவன் என்னை கை தொட்டு அடித்து விட்டானோ தாய் கொடுத்த வசிமை இந்த வசிமையை இவனுக்கு வைக்கின்றேன். பின்பு தெரியும் இந்த கற்சிலையினுடைய ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமா. டேய் என் மேலே கை வச்ச ஜோவரண்டா. எல்லாரையும் மாப்பாங்க. பத்திக்கிச்சீடா அழகின் ரதமே, அற்புத விளக்கே, அணையாத தீபமே, என் ஆனந்த ராகமே, இப்படிப்பட்ட பேரையை படைக்கின்ற யாரம்மானி? ஐயோ பாரு, உன்னை பார்த்தா இருக்குது. அம்மா அனைத்து ஒரு காரகத்தில் இப்படி வழக்கத்தில் யாரம்மா நீ? என்னது அப்புக்கு உப்புக்கு சாப்புக்கா என்ன சொல்ற?
முதல் முறையாக ஒரு ஆணை பார்க்கின்றேன் அல்லவா? உண்மைதான். பார்க்கின்ற பொழுது வார்த்தைகள் தடுமாறுகிறது. அப்படியா? ஐயோ, என்ன ஒரு அழகு! உன்னை பார்த்தேன், உன் மீது ஆசை கொண்டு விட்டேன். மூத்திரம் முட்டி அது என்னமோ தெரியவில்லை. என் நாட்டில் கூட இப்படிப்பட்ட அழகை நான் பார்த்ததே இல்லை. பார்த்தே இருக்க மாட்டேங்குது. உண்மையா சார்? ஆனால் இவ்வளவு அழகாக்கின்றாயே, நீ யார்? உன்னுடைய பெயர் என்ன? நானும் இதே நாட்டை சேர்ந்தவள் தான். உண்மையாவா? ஏழ்மை குடியில் பெண்ணாக பிறந்தவள். அப்படியா? என்னுடைய பெயரோ உன்னுடைய பெயரோ கா 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 காக்காவா? பொம்பளை பேர் அடி காக்கான்னு வைக்கிறாங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையே. முதல்ல அவசரப்படாதீங்க. அப்படியா? உங்களை பார்க்க சொல்ல எனக்கு வார்த்தைகள் தடுமாறுதுங்க. எனக்கும் அப்படித்தான். நான் எங்க ஊர்ல ஆம்பளை பசங்களை கூட பார்த்தா கூட நான் குஞ்சு தான் பார்ப்பேன். எங்க பாப்பா? குனிஞ்சு பார்ப்பேன். அதை குனிந்து பார்க்கிறாய்? ஆமா. உன் வார்த்தை இருக்கின்ற நெளிவு சுழிவு இன்று முழுக்க உன்னை பார்த்துக் கொண்டே இருக்கலாம். பார்த்துக்கினே இருக்கலாம். ஆமா. என்னுடைய பெயரோ கற்சிலை. கற்சிலை, உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு அழகான பெயர் வைத்திருக்கிறார்கள். உன்னை பார்த்து இருந்தாலும் ஒரு நாட்டு மன்னன் உன் மீது ஆசை கொடுத்து ஒரே ஒரு முத்தம் என்ன சொல்றாங்க? போது நிறுத்துங்கள். நீங்களோ நாட்டுக்கு மன்னவர். உங்களுக்கு எனக்கு ஏணி வைத்தாலும் மெட்டாது வந்த வழி பார்த்து செல்லுங்கள். நான் போயிட்டு வரேன். கற்சிலை, நில். அழகி அத்தனையும் ஒரே இடத்தில் கொட்டி கிடத்திருக்கின்றான் ஆண்டவன் உனக்காக. பார்த்தாயா? கற்சிலை, ஒரு நாட்டு மன்னன் உன் மீது ஆசை கொடுத்தேன். இன்று ஒரே ஒரு நாள் இரவு உன்னிடம் நான் நகை செல்வதற்கு பணம் வேண்டுமா? பொருள் வேண்டுமா? நகை வேண்டுமா? அல்லது என் நாள் வேண்டுமா? எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு நான் தயாரிக்கிறேன். என்ன சொல்கிறாய்? இன்று ஒரே ஒரு இரவு இங்கு தங்குவதற்காக நாடு வேண்டாம், நகர வேண்டாம், பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம். நான் கேட்கின்ற 2 சத்தியத்தினை மட்டும் செய்தால் போதும். உங்களை கட்டி அணைக்கின்றேன். முத்தத்தினை நான் கொடுக்கின்றேன். 2 சத்தியமா? உன் அழகுக்காக 2 சத்தியம் என்ன? 2000 சத்தியம் கூட செய்வதற்கு நான் தயாரிக்கிறேன். என்ன வேண்டும்? முதல் சத்தியம், எக்காரணத்தை கொண்டு என்னை விட்டு நீங்கள் பிரியவே கூடாது. இது முதல் சத்தியம். பிறகு 2வது சத்தியம், நான் எந்த நேரத்தில் எந்த பொருளை கேட்டாலும் நீங்கள் தங்கு தடையின்றி தர வேண்டும். இது 2வது சத்தியம். அவ்வளவுதானே? ஆமாங்க. கற்சிலை, நீ கேட்ட இந்த சத்தியத்தை இதோ தந்துவிட்டே. கற்சிலை, மாமா, உன்னுடைய அழகினை வர்ணிக்க வேண்டும். எப்படி தெரியுமா? சொல்லுங்களேன். கற்சிலை, மாமா, கண்ணமோ தக்காளி, கண்ணமோ தக்காளி, கனிந்த நிறமோ பப்பாளி, தக்காளி, முன்னழகு பீர்க்கங்கா, பின்னழகு பூசணிக்கா, மூக்கோ சிவப்பான பீட்ரூட், நாக்கு அழகான கேரட், மொத்தத்தில் நீ ஒரு மார்க்கெட்டு. மொத்தத்தில் நீ காய்கறி விக்கிறவன் என்று தென்னீர் பொம்பளை வர்ணிக்கு சொன்ன முன்னாடி பீர்க்கங்கா, பின்னாடி பூசணி. கற்சிலை, பசுமையான வார்த்தையை கொண்டு ஒரு மங்கையை வளர்ப்பதுதான் உங்கள் அர்த்தம். இருந்தாலும் இந்த அழகை நான் சொல்ல வேண்டும். பார்க்கின்ற பொழுது எப்படி தெரியுமா? சொல்லுங்கள் மாமா. கற்சிலை, மாமா, அடி என்னடி ரக்கம் என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சில் குலுங்குதடி. இரு கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சிவப்பும் மச்சானை இழுக்குதடி.
பசி இருக்கிறது. பசி எடுக்கிறதா? உண்மைதான். இதே இந்த ஒத்தையடி பாதன் வழியாக செல்லுங்கள். இதே இந்த ஒத்தையடி பாதன் வழியாக செல்லுங்கள். உண்மைதான். அங்கே ஒரு குடிசை, என்னுடைய குடிசை காத்துக் கொண்டிருக்கும். உண்மையாக. அதன் வாசலிலே காத்துக் கொண்டிருங்கள். கானகத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை பறித்துக் கொண்டு வந்து விடுங்கள். கட்டளை உனக்காக காது கொடுப்பேன். அப்படியாகட்டும். கூட வந்து விட்டு வந்துருங்க. வரட்டுமா? ஏய்! பொம்பளைன்னு பார்க்காம ஏன் மேலையாடா கை வச்ச? எப்பொழுது பெண் என்று பாராமல் என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடி விட்டாயோ, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா தாண்டா பழி வாங்கணும். சோறா கேட்டுக்கிற சோறு அடுத்த ரூமுக்கு சோத்துல வைக்கிறண்டா சூன்யம். இதன் பிறகு தெரியும் இந்த கற்சிலையினுடைய ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமா. டேய், இந்த ஊர்ல உன்னை நார் மட்டும் கிழிக்கிற மாதிரி நான் கிழிக்கல, உன்னை நண்டு கால் போடுற மாதிரி நான் போடல. அது பேசி பாரு சட்டி போடும். எப்பொழுது இவன் என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடி விட்டானோ, கொஞ்சம் கொஞ்சமா உன்னை பழி வாங்குறேன்டா. டேய், சோத்துல வைக்கிறேன்டா உனக்கு சூன்யம்.
திருமணமாகி 25 ஆண்டு காலமாகிய குழந்தை பாக்கியம் இல்லை. என்னுடைய கணவரோ கைலாயம் சென்றார். சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். சிவபெருமானகப்பட்ட ஒரு தவத்தினை மெச்சு ஒரு கனியை கொடுத்தார். அந்த கனியை ஒரு மண்டலம் 48 நாள் கௌரி விரதம் இருந்து புசித்தேன். இப்பொழுது நானோ 9 மாத நிறைமாத கர்ப்பமாக இருக்கின்றேன். ஆனால் கனகத்திற்கு வேட்டையாட சென்ற என்னுடைய கணவர் அவர் எந்த நிலைமையில் தான் இருக்கின்றார் என்றே தெரியவில்லை. அவர் உயிரோடு தான் இருக்கின்றாரா இல்லை எந்த நிலையில் இருக்கின்றார் என்று கூட தெரியவில்லையே. என்னுடைய கணவருக்காக இந்த பாவிரன் காத்து கொண்டிருக்கின்றேனே. அத்தா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. என்னால கட்டி பிடிச்சா இருந்தா நீ எப்படி நீ பழகாட்ட நான் எப்படி மெட்டில கால் மேல கால் போடுவேன். டேய் வந்தவன் இப்பதான் சோறு கேட்டான். சோறு நல்ல முறையில போட்டாச்சு. ஆமா ஆனா அவங்ககிட்ட தட்டி பண்ணணுமே. வந்தவன் இடத்துல இருக்கக்கூடிய காசு பணத்தினை பறிக்க வேண்டும். எப்படி கொடுப்பான்? எந்த ஒரு ஆம்பளை கிட்டையும் நேரடியாக சென்று கேட்டால் கொடுப்பாங்களா? கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். 12 மணி மருத்த கலக்கு கலக்கிட்டு இருக்கிறேன் எப்பவே. எத்தனும் அத ரத்தமே நீ தான் போட்டு இன்னொன்னு அவங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. எத்தனையோ ஊர்ல பாத்துக்கிறேன் அம்மா. இந்த மாதிரி என் தூமை எந்த ஊர்ல பாக்குறது? 2 மணிக்கு மேல எங்கத்துதான் வச்சுக்கிறான தெரியல. போய் போய் போட்டு போட்டுன்னு வராண்டி. நீ போட்டுக்கிட்டு போற மேலாது ஏண்டா கலக்கிட்டியா? எல்லாம் சரியா கலக்கிறேன். நீ சாப்பிட்டுட்டு போற. இல்ல இல்ல வந்தவனுக்கு எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ போட உசார் உசார். அத்தான் மாமா ஓடு சாமா. உணவு போட்டவன் இதுவரைக்கும் கடவுளை எங்க சென்று பார். கச்சலை கச்சலை என்ன இது? என்னை உணவருத்தி விட்டு இங்க இருக்க என்ன சுரக்கு? போதை நிறுத்துங்க. என்ன சாப்பிட்டா மட்டும் போதுமா? அதனால உண்ட மயக்க தொண்டருக்கு உண்டு என்று உரைப்பார்கள். உண்மைதான். அத்தனை இப்போ நீங்க சாப்பிட்டீங்க இல்லையா? ஆமாண்டி. உங்களுக்காகவே உணவு ஜீரணம் ஆகணும்னு சொல்லிட்டு மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி சாரினை கொண்டு வந்திருக்கின்றேன். என்னது முக்கணி சாறு? ஆமா கச்சலை முக்கணி சாறு பேஞ்சு பேஞ்சு எடுத்துட்டு வந்துக்கிறேன். முக்கணி சாறு பேஞ்சு பேஞ்சு கொண்டாந்து கச்சலை என்ன சொல்கிறாய்? பிசைந்து பிசைந்து என்னுடைய கையினாலே கொண்டு வந்திருக்கேன். பார்த்தீர்களா? மனைவி என்றால் இப்படி வளர்க்க வேண்டும். ஒரு கணவனுக்கான முக்கணி சாறு கொண்டு வந்திருக்கின்றாய். கச்சலை இந்த இடத்தில் நான் இதை இறந்து வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா குடி. அப்படியா? கல்பா அடிச்சுனா உன் பங்காளி பின்னாடி இருக்கிறார் அந்த தான் இருப்பேன். இல்லை இல்லை நான் எப்படி குடிக்கிறேன் பார். குடிக்கட்டுமா? கச்சலை ஏதோ முக்கணி சாறு என்று சொன்னாய். என்னடி இது? முதல்ல அப்படிதாங்க இருக்கும். போ சரியா போயிடும். அப்படியா? ஆமா கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க. அப்படியா? அதிகமா குடிச்ச நல்ல குடிச்சு பார்த்து 10 லட்சம் வீட்டுக்கு வந்து கச்சலை உன் கையினால் கொடுத்த இந்த பாயசத்தை இது விஷமாக இருந்தாலும் நான் கொடுத்துத்தான் தெரிவித்து குடிக்கட்டுமா? இல்ல மாமா குடிமா பேரு குடி மகனே. குடிமகனே குடிமகனே நான் கொடுக்கட்டுமா
குடிமகனே குடிமகனே நான் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு இவரு கிள்ளி போட பிரகாஷ் ராஜ் நான் திரிசா கத்திலை இப்ப நம்ம எங்கடிக்கிறோம் பில்லூர்ல கூத்தாடிங்க கத்திலை தினந்தோறும் உண்ட வடை பக்கம் நம்ம போவது வழக்கம். ஆமாங்க. இன்னைக்கு திடீர்னு ஒண்ணு வாசற்படி இப்பேற்பட்ட கல்லு கம்பம் எப்படி கல்லு கம்பம் இல்ல நான் போஸ்ட் மாறேன் நான். என்னங்க உங்களுக்கு கை வலிக்க போது உங்களுக்கு கால் வலிக்க போதுங்க எது வந்தாலும் நான் ஒரு வேலை தான் பாருங்க வேத்து போது கத்திலை எனக்கு நீ தாண்டி தெய்வம். என்னங்க என்ன இந்த நேரத்துல ஒரு சந்தேகம். இந்த நேரத்துல உனக்கு சந்தேகம்? ஆமா. கத்திலை உனக்கு என்ன சந்தேகம்? நான் சொல்றேன். இந்த நாட்டுக்கு மன்னவர் யார்? இந்த நாட்டுக்கு மன்னன் நான் தாண்டி மன்னன். உங்களை நான் திருமணம் செய்து கொண்டால் இந்த நாட்டுக்கு நான் யார்? என்ன நீ திருமணம் செய்து கொண்டால் நாட்டுக்கு என்னங்க நீங்கள் மட்டும் என்னை மகாராணியாக ஏற்றுக்கொண்டால் போதுமா? நாட்டு மக்கள் அனைவருமே என்னை மகாராணியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக இந்த நாடு நகரம் அத்தனையுமே உப்பு சட்டி வரோடு என்னுடைய பெயர் கேள்வி. எனக்காக இல்லைங்க, நாட்டு மக்கள் அனைவருமே என்னை மகாராணியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. கத்திலை உனக்கு நாடு வேண்டும். இப்ப சொல்லு, நான் எங்கிட்ட கையாத்து போனா சொட்ட கிவ் மீ தட் கத்திலை உனக்கு நாடு நான் எழுதி கொடுப்பேன். உனக்கு நாடு நான் எழுதி கொடுப்பேன். ஆமா ஆமா தோ 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 இது எழுதுகோள், இது இது பட்டயம் எழுது. எழுதுகோள் இது பட்டயம். இது எழுதுகோள் இது பட்டயம். ஆமா ஆமா இது எழுதுகா கத்திலை உனக்கு நாடு நான் எழுதி கொடுப்பேன். எழுதி குடியப்பா. உனக்கு நாடு நான் எழுதி கத்திலை என்னடி இது? அங்க பின்னாடி அவன் மேட்லு அவன். ஆமா கத்தில உனக்கு நாடு நான். ஐயோ நாடு தான் எழுதி குடுறாங்கப்பா, எழுதி குடுறா. உனக்கு நாடு நான் எழுதி. ஆமா எழுதி குடு. ஐயோ ஐயா கத்திலை உனக்கு நாடு நான் எழுதி. உனக்கு நாடு நான் எழுதி. கத்திலை உனக்கு நாடு நான். ஐயோ எழுதிட்டாடா. கத்திலை டேய் டேய் மூஞ்சி கிட்ட காமிக்காத சொட்ட. போத தெரிஞ்சுக்க கம்மு. கத்திலை இது யாரடி இது? என் தங்கச்சி டாபு. டாபுரியா? ஏய் இது டாபுரி இல்ல, ஆஞ்சநேயர்.
ஆயிடுச்சுனே இருக்கா பாவடை கட்டி விட்டுக்கிறாங்க. கத்திலே உனக்கு நாடு நாயே நாடு தண்டை எழுதி கொடுறாங்க. உனக்கு நாடு நாயே ஐயோ இவன் மென்டலா இல்ல நான் மென்டலான்னு தெரியும். கத்திலே நீ எப்பயோ ஆனடா மென்டலு இல்ல நானு உனக்கு எப்ப 10 மணிக்கு கடை முன்னாங்க அப்பத்துல இருந்தே மீன் மென்டலா தான் கத்திலே உனக்கு நாடு நாயே தரேன். எழுதி கொடு. எங்கடி பொண்ணு கையாத்த என்னன்னு போடணும் மென்டலுன்னு போடு. மென் ஐயோ அட பாவி நாடு கையெழுத்து நான் போடுறேன் உனக்கு எங்கடி போறது கத்திலே எங்க அங்க போடுமா கத்திலே இவன் காலை பிடிக்க தாயும் அது ஏன்டா அவன் செடி செடிங்க உட்காரையப்பா. கத்திலே உனக்கு நான் கையெழுத்து போட போறேன். எப்பா ராஜா நீ என்னத்தான் நடிப்பு நடிச்சாலும் நம்ம கம்பெனி ஓனர் 300 ரூபாய்க்கு மீறி ஒரு தர இன்னைக்கு வேற இவ்வளவு லாங் வந்துக்கிறோம் 5000 ரூபாய்க்கு டீசல் போட்டுக்கிறேன்னு கணக்கு காமிச்சிட்டான். காலையில 2000 டே 2 இட்லி வாங்கி கொடுறானா கூட கடையான நிறுத்த மாட்டான். டீ கடை வந்தா கூட இறுக்கி கடை முடிப்பான். வேற டீ கடை தாண்டி அவன் கூட்டான போய் நினைச்சுனா தான் கடை போயிச்சான்னு எட்டி பார்ப்பான். ஒற்றைத்தாலியே நம்மளுக்கு கொடுக்க மாட்டான்டா நீ நினைச்சாலும். கத்திலே இன்னைக்கு 350 ரூபாய் தான்டா நம்ம கூலி. கத்திலே உனக்கு நாடு நான் ஏது விடுறேன். அதை கூட ஒத்து பாக்குறான்டா. கத்திலே கனகாபுரி நாடு கனகபுரி நாடு கனகேஸ்வர மன்னன் கனகேஸ்வர மன்னன் அசையும் சுருள அசையா போகும் அத்தனையும் என்னுடைய அந்தரங்க காதலி கத்திலைக்கு சொந்தம். இப்படிக்கு கனகேஸ்வரன் கனகேஸ்வரன் கத்திலை போதுமா 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 கத்திலை நீ கொடுத்த இந்த பலரசம் என்னென்னவோ பண்ணுது. அதனால நான் தஞ்சனைக்கு போய் படுத்திருக்கேன். வந்துடணும் மார்கை மாசம் நாய் எப்படி அதெல்லாம் அப்பா இப்ப யாரு நானு இந்த நாட்டுக்கே மகாராணி. ஆமாண்டா டே பிளே கிரவுண்ட் மண்டை. ஆமாண்டா போக்கஸ். ஆமாண்டா தார் ரோடு. நான் எதனா பேசுறேன் இந்த ஊர் ஆம்பளை பசங்க வச்சு மூஞ்சில பூரா விட்டுரு ஜாக்கிரதை. ஆமாண்டா இதோ பார்த்தையா பட்டயம் 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 இதோ பார்த்தாயா பட்டயம். எப்படி பாருங்க 3 பேர் 3 பேர் இருந்தோம். கைது போட்டுட்டேன்ல. ஆமா இந்த விஷயம் தெரியுமா உனக்கு? ஏன்டா அடி தேவடியா டேய் தெரியுமாடி உனக்கு? ஏன்டி தெரியுமான்னு கேக்குறது விஷயம் பத்தி தெரியுமா தெரியாதா? அடே இது விஷயம் ஏன்னு கேட்டா அவன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். நான் எப்படியா போட்டேன் டாபர் மாமா உன்னை நான் வளர்த்துறாச்ச உன்னை எத்தனை பேர் விட்டு நான் வாங்கிட்டு இருப்பேன். எவ்வளோ இருக்குது நான் வாங்கிட்டு வந்து எனக்கு எவ்வளோ இருக்கிறான் தேவடியா இது சாட்சி நட்சத்திர போடி தேவடியா போடி வாடி போறாங்க தேவடியா போடி. ஐயோ இப்பதாமா தெரிஞ்சுக்கிறேன் சிறு துரும்பா இருந்தா கூட பல் குத்த உதவணும் தெரியாம இவங்கிட்ட வார்த்தை விட்டுட்டேன். டாபரே மாமா 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 ப்ளீஸ் கம் கிதர் சொட்டைய மாமா கொஞ்சம் கொஞ்சம் மாமா நான் தெரியாம தவறு எடுத்து விட்டு கையெழுத்து போடுமா. இனிமேல் உன் நம்பர் மாதிரி நீ எது கேட்டாலும் தரண்டா. ஆமா ஆமா ஏன்னா நீ மகன் ஆயிட்டா என்ன சொல்ல போயிடு
இன்னொரு 10 பசங்களை விட்டு போலாம் விடு. ஏய் போறா என்ன கண்டாடி போறான். கைட விட்டு நான் போயிட்டேன். அந்த மோட்டி மலை 2 சென்ட். இந்த 2 சென்ட் குத்தினா 2 ஊதியத்தை மாட்டி வந்து. இந்த முளை வச்சு 2 அடிச்சு விட்டேன். மாட்டை கட்டி கால் மேல வந்து நீங்க அடிக்காத மேல் வாட்டி இடத்துல உங்க ஆயாக்கறா பாரு அவளுக்கு போய் அடி முளை குச்சி வேற என்ன வேணும் சொல்லு அது மட்டும் இல்ல. பாருங்க அகனி குத்தினே வச்சுக்க. இந்த மொட்டைக்கால போன வீட்டு சவாலுக்கு வேற வந்துல என் தந்தையா ஆயமா ஊதியா நான் நட்டு ஆர்ப்பாத்து போச்சு. நீ மொட்டை காலை பேத்தனா 1.5 மணி நேரத்துல 1.5 ஏக்கரா உய்வு நீ அதுவும் கலப்பில தண்ணி பாஞ்சு அப்படி பயிர் வளர்ந்த காலம் குப்பு குப்புன்னு என்ன ரொம்ப அசிங்கப்பட்டவன். நீ கேட்ட மாதிரி தரேன் தயாரிச்சு போட்டியா எங்க அம்மா பீரோல திரும்ப போய் கேவியா உமா பேர தூக்கி எடுத்து வச்சாங்க. அது ஒண்ணு எங்க வைக்கிட்டா? சரி ஏத்தல் தான் வை போ கீழே வைக்க மேல வைக்குவா. உனக்கு எங்க எடுத்து தாங்க வை எத்தனை பேர் விட்டானோ பீரோல கையிடியா அப்படி சொல்லு வைக்கவா? அம்மா ராஜாத்தி என் மேல கைய வைக்கிறதுக்கு யாருக்குமே பாவம் கிடையாது. எவ்வளவு நாத்தமோ. ஏய், இவரை நீங்க கரெக்டா பாத்திருப்பீங்கம்மா. என்ன பண்ண போறீங்கம்மா? இப்ப கரெக்டா சொல்றேன் காமிக்கிறேன் எங்க பாத்துக்கிறீங்கன்னு கரெக்டா சொல்லுங்க. அப்படி அப்படி சென்ட்ரல் நில்லு. அப்படியே நில்லு. இந்த அப்படி. எங்க வச்சுப்பாங்க? கல்யாண மண்டபத்துல சென்ட் அடிக்கிற மிஷின் அதே மாதிரி கிராம ஆளு. நீ கண்ணு உரிச்சின்னு வந்தாலும் உரிச்சின்னு வந்த எங்க நாடக மன்றத்தின் உரிமையாளர் இன்னும் ஆசிரியர் நாடக மன்றத்தினை ஒரு 15 வருடமாக நல்ல முறையில ஜீவா நாடக மன்றம் தொடங்கி நல்ல முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுனா பெருமை சொல்லணும்ல. ஒரு சுமார் ஒரு 45 வருடமாக நாடகத்துறையிலே மிகப்பெரியவர். ஒரு 30 வருஷமா மிருதங்கம் வாச்சிருந்தாரு. அதன் பிறகு இப்ப பப்புநாசு ஒரு 10 வருஷமா ஆடினு இருக்காரு. ஏன் மிருதங்கத்தை அவர் விட்டுட்டாருன்னா அவர் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு விஷயம். சோகமோ மிருதங்கம் வாசிக்கிட்டு உங்களுக்கே தெரியும் எல்லாரும் மிருதங்கம் எப்படி பெஞ்சு போட்டு ஏறி வாசிப்பாங்க. ஸ்டேஜ் மேல தாண்டா தூங்க உட்காந்து வாசிப்பாங்க. ஸ்டேஜ் மேல உட்காந்து வாசிப்பாங்க. எப்ப இது வந்துச்சோ அப்பத்துல இருந்து இப்படி போடுறான். மிருதங்க வரதுக்கு முன்னாடி இது வந்தது. அதனால மிருதங்கத்துல ஏற கட்டி இப்ப பப்புனேஸ் ஆடிங்கிறான். ஒரு பாடலே ஒரு கூத்து முடிச்சிருவான். ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். கால வீடியா காலில் கால வைக்க மாட்டேங்குது. எங்களுடைய நாடக மன்றத்திலே நல்ல முறையில பப்புனிடம் ஏற்று நடித்துக் கொண்டிருக்கின்றார். படவெட்டம்மாள் போய் படவெட்டம்மாள் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க போனதுல இருந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே துக்கத்துல தொண்டாடிச்சுன்னு 16வது நாளில் நல்ல முறையில காரியம் பண்ணு சொல்லிட்டு வயசுல பெரியவங்களுக்கு போட்ட வச்சு மாலை போட்டு கும்பிட்டுங்கிறாங்க. நீ எப்ப போவ நான் உனக்கு போட்ட வச்சு நாடகம் முன்னாடி போயிடுவாங்க. பாண்டிச்சேரியில நாடகம் முடிச்சிட்டாங்க. பாண்டிச்சேரினாலே தெரியும் உங்களுக்கு பீச் ஓட்டுக்கணும். சரி பீச் ஓட்டுக்க போயிட்டுமே சரி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். அந்த ஊர்ல 1 கிலோமீட்டர் முன்னாடி நிறுத்திட்டாங்க வேன்லாம். எப்பா ஊர் உள்ள எல்லாம் வேன்லாம் லோடு கிடையாது. ஏன்னா அப்படின்னு கேட்டா ஊர் உள்ள எல்லாம் ரோட்லாம் கிடையாது, மணல் தான் ஃபுல்லா. அதனால வண்டியோட வீல் மாட்டிக்கோ, நீங்க 1 கிலோமீட்டர் முன்னாடியே நிறுத்திடுங்க பண்ணிட்டோம். நான் பேக்லாம் எடுத்துன்னு போனா ஸ்டேஜ் வரைக்கும் எப்படி நான் எடுத்துன்னு பார்த்து இல்லப்பா நாங்க இப்போ ஒரு பைக் எடுத்தோம், ஒரு 10 பைக்கை நீங்க அதுல வச்சிருங்கப்பா அப்படின்னா நாங்களும் பைக்ல வச்சுட்டோம். நாங்க நடந்து வரணும் கொஞ்சம் பீச்சாண்ட போய் சும்மா கொஞ்சம் பார்த்துட்டு வரணும். இவர் என்ன பண்ணாரு அங்கிருந்து நீ பைக்ல கூட போயிடுப்பா முடியாதுப்பா உன்னால எங்க பேக் கூட நான் அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன் ஊருக்காரங்க எப்பா எப்பா நீங்க எங்க பேக் கொடுத்தீங்க போகாதீங்க எங்க கப்பல் ஒண்ணு டெலிவரி ஆகுது வயசுல பெரியவர் அவரால் நடக்க முடியாது மணல்ல அவர் வேணா கூட்டு போயிடுங்கப்பா அப்படின்னு. இவரு என்ன நினைச்சுக்கிறாரு இவரு நம்மளை விட்டு இவளுக்கு மட்டும் எங்கன்னா பீச்சுக்கு போறாங்கன்னு நினைச்சுக்கா நீங்க மட்டும் சரி வாயாப்பா போலாம் பீச்சுக்கு போலான்னு
எங்களுக்கு முன்னாடி திப்புன்னு போனா பீச் ஆளையாண்டு போய் நின்று இப்படியே மாசு பாத்துங்க. என்ன வாத்தியார என்ன ஆச்சு? நாங்க வந்தவங்களா குளிச்சுங்கிறோம், நீ ஏன்பா நின்னுங்கிற? இல்ல பி அவங்க சிக்கன் ரைஸ் சாப்பிட்டது பாத்ரூம் வர மாதிரி இருக்கு. தப்பு இல்லையப்பா, இரியாப்பா எங்கன்னா பாத்ரூமுக்கு தான் போய் பார்த்து வரேன். பீச்ல சுத்தி முத்தி தர்ற பாத்ரூம், சுத்தி முத்தி தர்ற பாத்ரூம் இல்லை, போட்டு தான் அங்கங்க நின்னுங்க. எப்பா ஆபத்துக்கு பாவல்ல, 2 போட்டு சந்தில போய் பேண்ட் மணாலி போட்டு மூட்டு வந்துப்பா. நான் தப்பிலக்கா சொன்னா பெரிய மனுஷன் போனா பேண்ட் மணாலி போட்டு மூட்டு வந்துட்டான். மூட்டு வந்தா மறுபடியும் இப்படியேனுங்க. என்னப்பா கால் கழுவுத்துக்கு தண்ணி இல்ல, அப்படி அலை வருது பொறுப்பா, போய் உக்காந்து கழுவுப்பா. அலை வந்துச்சு, அலையை விட்டா மண்ணு அடிச்சுக்கணுமா உள்ள. ஒரு வாட்டி தான் பண்ணானே, 2வது வாட்டி ஒழுங்கா பண்ணிருக்கணுமா இல்லையா? 2வது வாட்டி அலை வந்து அலையை விட்டா மண்ணு அடிச்சுக்கணும் உள்ள. கொட்டை போட்டு வச்சுக்கிறாங்களே, கொட்டா உள்ள வராமா என்னன்னு கேட்கலாம். மண்ணு இருக்கு சபி கொட்டை போடா உள்ள. அதே மாதிரி நடக்கும்.